வணக்கம் மக்களே, நீங்கள் பார்க்க போகிறது அல்ஜிப்ராவில் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இங்கே பாருங்கள், இது ஒரு ப்ராப்பர்ட்டி, இது ஒரு ப்ராப்பர்ட்டி, ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. பட் நம்ம இப்போ ரெண்டுத்துக்கும் சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ரெண்டுத்துக்கும் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸோட வேல்யூ தான். பட் என்ன டிஃப்ரெண்ட்னு பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் லென்த்தாக வரும் மெத்தட், இது கொஞ்சம் ஷார்ட்டாக வந்துடும். ஸோ ரெண்டு மெத்தடும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ரெண்டு மெத்தடும் மைண்டில் சேவ் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி சால்வ் பண்ணுறது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், என்ன ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்காங்கன்னா 2 × x - 4 = 18 கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு சொல்யூஷன் 1 பார்க்கலாம், எப்படி சால்வ் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ என்ன பண்ணணும், 2 × x மல்டிப்ளை பண்ணணும், 2x. நெக்ஸ்ட்டு 2 × 4 8 வருமா, அப்போ -8 = 18 அப்படியே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, 2x மட்டும் இந்த சைடு வச்சுக்கிட்டு 18 அப்படியே இருக்கும். இந்த -8 அந்த சைடு போச்சுன்னா +8 ஆகிடும். நெக்ஸ்ட்டு 2x = 18 + 8 என்ன வரும், 26. அப்போது எக்ஸோட வேல்யூ 26 அப்படியே தான் இருக்கும். இந்த 2 வந்து டினாமினேட்டரில் வந்துடும். இப்போ அதை அடிச்சிங்கன்னா 13 வரும். ஸோ எக்ஸோட வேல்யூ 13. பட் ஸ்டெப்ஸு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக வரும். ஸோ இதே தான் சொல்யூஷன் 2. இது எப்படி நான் ஷார்ட்டாக சொல்லித்தரேன், மைண்டில் சேவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி வந்துச்சு அப்படின்னா நல்லா கவனிக்கணும். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸோட வேல்யூ. இங்கே 2 இருக்குது வெளியில். ஸோ நல்லா பண்ணலான்னா ரெண்டு சைடும் காமனாக 2ஆல் டிவைட் பண்ணலாம். ஸோ இங்கேயும் காமனாக 2ஆல் டிவைட் பண்ணலாம். அடிச்சுன்னா 2 கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே அடிச்சிங்கன்னா 9 2 சார் 18. அப்போ இங்கே 9 தான் இருக்குது. நல்லா கவனிங்க. x - 4 = 9. இந்த -4 அந்த சைடு போச்சிங்கன்னா +4 ஆகிடுமா. அப்போது 9 + 4 என்ன வரும், 13. அப்போது எக்ஸோட வேல்யூ 13. ஸோ ரெண்டுத்துமே சேம் ஆன்சர் தான். பட் சொல்யூஷன் மெத்தட் வந்து வேறு. ஸோ ரெண்டு மெத்தடும் வந்து மைண்டில் சேவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இடத்துல யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய அல்ஜிப்ரா சம்ஸ் வேணும்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே.